2.7ல ஃபர்ஸ்ட் சம்மு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வென்சஸ் ஆர் இன் ஜிபி? ஒரு 7 சீக்வென்ஸ் குடுத்துருக்காங்க. அதில் எது ஜிபி, எது ஜிபி இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா T2/T1, T3/T2. என்ன அப்படின்னா, இதுக்கு 2க்கும் உண்டான ரேஷியோவும், இதுக்கு 2க்கும் உண்டான ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஜிபி. இல்லைன்னா அது ஜிபி இல்லை. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு பேர் வைக்கிறேன். 3, 9, 27, 81. நார்மலாக நம்ம அந்த சீக்வன்ஸை பார்த்தாலே சீக்வன்ஸாக ஜிபி இல்லையான்னு கண்டுபிடிச்சலாம். இது பார்த்தா ஜிபி மாதிரி தான் இருக்குது. அதில் 2 டேர்ம் செக் பண்ணாலே போதுமானது. 3வது டேர்மும் செக் பண்ணுறது தப்பு இல்லை. நான் 2ஓட முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது கண்டிப்பாக 3வது டேர்மும் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, எனக்கு தெரியுது, அதனால் சொல்கிறேன். இப்போ இதுக்கு T1, இது T2, இது T3, அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, இது டேர்ம் 4. நான் 2 எடுத்து செக் பண்ணுறேன். இது ஈஸியாக பார்த்தா சீக்வன்ஸ் மாதிரி தெரியுதுங்கிறதுனால நான் 2 எடுத்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாமில் 3 பண்ணீங்க, ஏன்னா டிஃபர் ஆகும் சில நேரத்தில். ஓகேங்களா? இப்போ T2/T1. T2/T1 அது 9/3 ஈக்குவல் டு 27/9. இது 1 டைம், இது 3 டைம்ஸு, 3 டைம் 1 டைம். அப்போது 3 ஈக்குவல் டு 3. இது ஜிபி. செகண்ட் சம்மு 4, 44, 444, 44. ஓகேங்களா? இது ஜிபியான்னு கேட்குறாங்க. பேர் வச்சிடலாம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4. டேர்ம் 2/T1, T3/T2. இது டவுட்டாக தான் இருக்குது. நம்ம அடுத்த நம்பருக்கும் போயிடலாம். 2 போதும்னு நினைக்கிறேன், டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். 44/4 ஈக்குவல் டு 444/44. இது 1 டைம், இது 2 டைம், 11 டைம். இது 111 டைமு, இது 11 டைம். 2 ஈக்குவலாக இருக்குதா பாருங்கள். இல்லை, இதிலே தெரிந்து கிளீனாக 2 போதுமானது. இது நாட் ஜிபி. தேர்ட் சம்மு 0.5, 0.005, 0.005. ஓகேங்களா? இப்போ இது T1, T2, T3 எடுத்துக்கலாம். 0.05 டிவைடட் பை 0.5. T3 என்னது 0.05 டிவைடட் பை 0.05. ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்துங்க, இது எல்லாமே டெசிமல் இருக்குது இல்லையா? அப்போ நியூமரேட்டராக மாற்ற, இது இன்டிஜராக மாற்றினா என்ன பண்ணோம்? இது 2த்தில் எது ஹையஸ்ட் டேர்ம் பாருங்கள். இதுதான் 2 புள்ளி தள்ளி 2 நம்பர் இருக்குது இல்லையா? அப்போது அந்த நம்பரை இன்டிஜராக மாற்றணும். மேலே என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷன் கீழேயும் பண்ணணும் இல்லையா? இது இன்டிஜராக மாற்றினா என்ன பண்ணலாம்? 0.05 டிவைடட் பை 0.5 இன்ட்டு இது மேலே $100 பெருக்கிறோம், கீழேயும் $100 பெருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த 2 டெசிமல் இருக்குது இல்லையா? $100 மட்டுமே பண்ணால் இந்த 2 டெசிமலும் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன வரும்? வெறும் 5 தான் வரும். இங்கே பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு டெசிமல் போயிடும், அப்புறம் இன்னொரு 0 கூடவே வந்துடும். அப்போது 50. இது பாருங்கள், 0.005 டிவைடட் பை 0.05. ஹையஸ்ட் டெசிமல் பாயிண்ட்னா அது 3 இல்லையா? அப்போ 1000 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கீழேயும் 1000 மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணால் இது 2 டெசிமல் போயிடும், கூட ஒரு 0 வந்துடும். இது 3 டெசிமல் போயிடும். அப்போது 5/50. அப்போது என்ன இது? மேலே 1, கீழேயும் 1. அப்போது 1/10, மேலே 1 கீழே 1. அப்போது 1/10. 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன இது ஜிபி. ஓகேவா? தேர்ட் சம்மு, ஃபோர்த் சம்மு 1/5, 1/3, 1/6, 1/12. இது பார்த்தாலே தெரியுது இது ஜிபி தானே. இப்போ T1, T2, T3, T2/T1 ஈக்குவல் டு T3/T2. 1/3 T2 இல்லையா? 1/6 டிவைடட் பை 1/3 ஈக்குவல் டு 1/12 டிவைடட் பை 1/6. இதை டிவிஷனில் இருக்கிறத இந்த ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு வரணும்னா கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறத கீழே கொண்டு போயிடும். சரியா? அப்போ இது மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது கீழே இருக்கிற நம்பர் மேலே போயிடும், மேலே இருக்கிற நம்பர் கீழே வந்துடும். அப்போது என்னவாயிடும்? 1/6 இன்ட்டு
3/1 ஈக்குவல் டு 1/12 இன்ட்டு 6/1. இது 2 டைம்ஸ், இது 1 டைமு, இது 2 டைம், இது 1 டைம். அப்போது 1/2 ஈக்குவல் டு 1/2. இது ஜிபி. ஓகேங்களா? அடுத்து இப்போது இந்த சீரிஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? T1, T2, T3, T4. என்ன பண்ணலாம்? T2/T1 ஈக்குவல் டு T3/T2 இல்லையா? என்ன பண்ணலாம்? -5 இல்லையா? -5/1 ஈக்குவல் டு 25/-5. கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். அப்போது -5/1 ஈக்குவல் டு -5/1. அப்போது இது ஜிபி. 6th சம்மு 120, 60, 30, 80. இந்த சீரீஸ் பார்த்தாலும் தெரியும், இது கண்டிப்பாக ஜிபியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் 0வில் முடியுது, இது நம்பரில் முடியுது. ஓகேங்களா? நம்பர்னால் 8ல் முடியுது, 0 தவிர்த்து. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? இது ஜிபியில் தான். அப்போ 3 டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். T2/T1 இதுக்கு பேர் வச்சிடும். T1, T2, T3, T4. T2/T1 அது 60/120. 0 0 கேன்சல் ஆகிடும். இது 1, இங்கே 2. அப்போது 1/2. T3/T2 30/60. 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 1, இங்கே 2. 1/2. அப்புறம் T4/T3 அது 18/30. இதில் பாதி 9, இதில் பாதி 15. 3 3s are 9, 5 3s are 15. அப்போ இது பாருங்கள், மாறுது பாருங்கள். இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுது, இது வேறு மாதிரி இருக்குது. அப்போது நாட் ஜிபி. 6th சம்மு 7th சம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 16, 4, 1, 1/4. இதையும் 4 இதுவும் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? T1, T2, T3, T4. T2/T1 ஈக்குவல் டு 4/16. கேன்சல் பண்ணால் 1/4. அப்புறம் T3/T2 ஈக்குவல் டு 1/4 அப்படியே வந்துருச்சு. T4/T3 ஈக்குவல் டு 1/4 டிவைடட் பை 1. மேலே போச்சுன்னா 1 தான் இல்லையா? அப்போது அதாவது 1/1 இருக்குன்னு கன்சிடர் பண்ணிங்க. மல்டிப்ளிகேஷன் போச்சுன்னா மேலே கீழே வந்துடும். அப்போ 1/4 இன்ட்டு 1/1 ஈக்குவல் டு 1/4. 3 டம்மும் இது ஒன்றா இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஜிபியாக தான் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.